நான் அதை தாண்டி சொல்ல அதை நீங்க வசதியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். நீங்க கூட அதை சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு கூட்டணியில 2 கூட்டணியில கட்சிகள் இருக்கு. 3வது விஜய் தலைமையில கூட்டணி உருவாகலாம். அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுறாரு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்குன்னு சொல்றேன். நான் எந்த கூட்டணியும் உடையும் அப்படிலாம் நான் ஜோதிடம் சொல்லல. நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும். அதை நீங்க எப்படி ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க. இல்ல, இந்த தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தவேக தலைமையில அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கணிப்பு. அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு. விஜய் கட்சியில விஜய் உள்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள். விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், அது இல்லாம புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள். இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவைத் தலைவராக இருந்தார். இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொன்று, அவர்கள் இந்த கடுமையான விபத்துல மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம். பொறுத்திருக்கோம். அதனால நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். புதிய கட்சி தான். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு அதிமுகங்கிறத இல்லைங்கிற அளவுக்கு அதனுடைய அடிப்படை சட்ட திட்டங்களையே மாற்றி எடப்பாடி திமுகவாக பழனிசாமி மாற்றிருக்கார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு ஆட்சியில அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்திருக்கிறார். இன்னும் அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு இரட்டை இலை இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பேர் சூட்டிக் கொண்டு அவர் செயல்படுவது அவரது அனுபவம் அரசியல் நீண்ட நாள் அரசியல் இருந்தாலும் முதிர்ச்சியின்மையை தான் காமிக்குது. அதனாலதான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர், சூப்பர் ஸ்டார். அவர் 30 ஆண்டுகள் சினிமாவில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி அரசியலோ அதுபோலதான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை. அரசியல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா காண போயிடுவோம். ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் நீங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டீங்க. அதுபோலதான் சினிமாவும். எத்தனையோ சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போன இடத்துல இன்றைக்கு 50 ஆண்டுகளை தாண்டி திரு ரஜினிகாந்த், திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க. அதுபோல திரு விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் வந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அஜித் வந்திருக்காங்க. சினிமா உலகத்தில் கடுமையான போட்டிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஏதோ விஜய்க்கு பிஆர்ஓவோ ஏதோ பார்க்கல. நான் ஒரு நீங்க கேட்கறீங்க அவரால் எப்படி முடிவு, ஒரு 30 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவர் கூட 23 வயசுல இருந்து இருந்த அனுபவத்திலையும்
இன்னொருவரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிற பொழுது, நீங்க ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டு விட்டு பார்க்கும் பொழுது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெயர் தெரியும். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை விஜய் என்றால் தெரியும். அது அந்த ஃபெமிலியாரிட்டியே ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது. அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள், சர்வே எடுக்கிற நண்பர்கள் எல்லோரும் சொல்வதே அவர் ஒரு இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் 2006 உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்டை அவர் உருவாக்குவார். அதனாலதான் சொல்றேன், இன்னும் பல இடங்களில இன்றைக்கு சொல்கிறேன், ஏதோ நான் பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலாம். இன்றைக்கு பழனிசாமி இரட்டையில இருக்கின்ற காரணத்தினாலும் பணபலத்தால் தான் இன்றைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் 15% குறைவான வாக்கு சதவீதத்தை அடைவார். 15% விஜயோடைய தாக்கம் எப்படி? விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலில் அவர் 6% 8% எடுத்து ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்குறார். 96 சீட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அவங்க கூட்டணி ஆட்சி. அதுபோல அம்மா அவர்கள் 65 சீட்லயும் அந்த கூட்டணி 70 சீட் தான் ஜெயிச்சாங்க. நீங்க எல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக 50 தொகுதிகள்கிட்ட அந்த தேர்தலில் விஜயகாந்த்னால பாதிக்கப்பட்டது. அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக அன்றைக்கு 70 தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது. அதை விட அதிக இம்பாக்ட் விஜயினால இருக்கும். அவர் 2வது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும். சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும். அதனால பழனிசாமி தலைமையிலான அணி 3வது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். யாரு சொல்றாங்க? எடப்பாடி கொடியா காமிக்கலாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரா, அவர் வருமானத்தெல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையினா 2 மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒண்ணு தாக்கி பேசலன்னா அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர். விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார். ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பாரு. யாரு அது நீங்க தான் சொல்றீங்க காரணம் இருந்தாலும் அது விஜய் ஒண்ணு இல்ல. அவங்க கட்சிக்காரர்கள் யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதுதான் அவர்கள் விரும்பார்களே தவிர பழனிசாமிய துரோகத்திற்கே பேர் போன பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்சது சொல்லுவாங்க, சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளாரே துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள், ஆட்சி தொடர காரணமானவர்கள், 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார் என்பது விஜய்க்கு தெரியாது. அவன் சின்ன பிள்ளையா. அதனால உறுதியாக அவர் பழனிசாமியின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க, அது சிரிப்பா தான் இருந்துச்சு. திமுக தேர்தல் முறையில விஜய் ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும், அழைத்து விடுன்னு சொல்றாங்க.